இதுல என்ன கணக்கு போட்டு 4000 கோடி வேற கொடுத்திருக்காரு. இல்லங்க, எதிர்கட்சிக்கு அதானங்க அவங்களுடைய டார்கெட்டே அதுதான். எந்த துறையிலும் ஊழல் நடைபெறல, ஒன்றும் நடைபெற. நீங்க என்ன குற்றச்சாட்டுனாலும் வெளிப்படையான ஒரு நிர்வாகம் தான். நீங்க என்னன்னாலும் அதை ஆய்வு பண்ணாலும் சரியாதான் இருக்கும். அது அதுக்கப்புறம் தான் தெரியும். உலகம் உங்கள் கையில் என்ற அந்த திட்டம் நம்முடைய இறுதி ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு எல்லாம் இப்பொழுது முதற்கட்டமாக 10 லட்சம் மாணவர்களுக்கு தமிழகம் எங்குமே அந்த ஒரு மடிக்கணினி வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. 10 லட்சம் மாணவர்களுக்கு முதற்கட்டமாக வழங்குறாங்க. அதே போல அதுக்கடுத்த 10 லட்சம் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. மொத்தமாக 20 லட்சம் மாணவர்களுக்கு. அது நம்முடைய தூத்துக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் அத்தனை கல்லூரிகளிலும் முதற்கட்டமாக வழங்கப்படுகிறது. இது மாணவர்களுக்கு அதில் அவர்களுக்கு காலத்திற்கு ஏற்றார் போல் இப்பொழுது தேவைப்படும் அந்த இது ஏஐ கணினி உலகமாக இருக்கிறது. ஆகவே ஏஐ வசதியுடன் மிகவும் தரம் வாய்ந்த உயர் தொழில்நுட்பம் வாய்ந்த அந்த ஏசர், HP உள்ளிட்ட ஒரு பெரிய நிறுவனங்களுடைய அந்த மடிக்கணினி மாணவர்களுடைய எதிர்காலத்துக்கும் அவர்கள் தங்களுடைய திறமையை மேம்படுத்திக் கொள்வதற்கும் அவருடைய வேலை வாய்ப்புக்கும் அவருடைய கல்வி வளர்ச்சிக்கும் நிச்சயமாக இது உபயோகமாக இருக்கும். அந்த திட்டம் தந்த அத்தனை பேருக்கும் நம்முடைய மாணாக்கர்கள் முதலமைச்சருக்கு நன்றியோடு கூறி வருகிறார்கள், நன்றி கூறி வருகிறார்கள் என்பதை குறிப்பிடுவோம். எடப்பாடியார் திமுக ஊழல் கட்சி அமைச்சர் பல்வேறு துறை இல்ல என்ன கணக்கு போட்டு 4000 கோடி வேற கொடுத்திருக்காரு. இல்லங்க, எதிர்கட்சிக்கு அதானங்க அவங்களுடைய டார்கெட்டே அதுதான். பாஜகவுடைய டார்கெட்டே அதுதாங்க. தேர்தலுக்கு முன்பு அத்தனை அமைச்சர் மேலையும் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லணும். இந்த அரசு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்னு சொல்லணும். அதுதான் அவங்களுடைய டார்கெட். அதை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள். நிச்சயமாக தமிழக மக்கள் அறிவார்கள். எந்த துறையிலும் ஊழல் நடைபெறல, ஒன்றும் நடைபெறல. நீங்க என்ன குற்றச்சாட்டுனாலும் வெளிப்படையான ஒரு நிர்வாகம் தான். நீங்க என்னன்னாலும் அதை ஆய்வு பண்ணாலும் சரியாதான் இருக்கும். அது அதுக்கப்புறம் தான் தெரியும். அதனால இன்னைக்கு வாய் புளிச்சதோ மாங்கால் புளிச்சதோ அவங்க பேசுறாங்க. ஆனா மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க. நிச்சயமாக மக்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.